ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக. அன்பு நிறைந்த உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, அதேபோல் இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, மற்றும் வானொலியிலே வளமையாக, அதே போல பேஸ்புக்கிலே வளமையாக இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, விசேஷமாக தாய்மார்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த மஜ்லிஸின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அவயங்கள், அவர்கள் குறித்துள்ள தகவல்களை படிப்பது போல நாளை மறுமை நாளில் எந்த கஷ்டமும் இல்லாமல் லேசான முறையில் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணால் காணும் தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, நேற்றைய நாள் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாவித்த செருப்பு, அவர்கள் பாவித்த ஹுஃப், அதே போல அவர்கள் பாவித்த காலணியாகிய செருப்புடைய விதங்களும், அது எவ்வாறு காணப்பட்டது, யாரால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது, அது மாத்திரமல்லாது ஹதீதுகளுடைய ஆதாரங்களுடன், ஹதீதுகளிலே வந்த ஆதார தகவல்களுடன் அந்த செருப்புக்கு கொடுக்கப்பட்ட மகிமைகள் என்ன. உதாரணமாக ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்பி, நீங்கள் இதை சொன்னீர்கள் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்வது என்று கேட்கும்போது தங்களுடைய செருப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினார்கள் என்ற தகவல்களை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நிறைய தகவல்கள், நிறைய தலைப்புகள் இருக்கிறது. முடிமான தலைப்புகளில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்யட்டுமாக. இன்றைய நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாபு மா ஜாஅ ஃபீ ஜில்ஸத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்காருவது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாபு மா ஜாஅ ஃபீ துகாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாய்வதென்றா ஒரு செவத்திலேயோ அல்லது ஒரு தலகாணியிலேயோ எப்படி சாய்வாங்க, இது சம்பந்தமாக இன்றைய நாளில் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் சென்ற வருடங்கள் கூட இது சம்பந்தமாக எங்களுக்கு பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்பது சம்பந்தமாக ஷமாயிலு திர்மிதியிலே பதியப்பட்ட சில ஹதீதுகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து கைலா பின்த் மஹ்ரமா என்ற பெண்மணி ஒரு தடவை சொன்னார்கள், நான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டேன். அன்னஹா ரஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை கண்டபோது அவர்கள் எவ்வாறு உட்கார்ந்திருந்தார்கள் என்பதற்கு முதலாவது ஹதீஸ் ஒரு சுருக்கமான செய்தி. ஆனால் அந்த சுருக்கமான செய்திக்குள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இருப்புல எப்படி இருப்பாங்க என்பதை விளங்கப்படுத்துறார். ஒரே ஒரு சிம்பிளான ஒரு லேசான ஒரு வார்த்தை. அந்த பெண் சொல்றாங்க, ஒரு பயபக்தியுள்ளவர், அச்சமுள்ளவர், பயமுள்ளவர் எப்படி உட்காருவாங்களோ அப்படி உட்காருவாங்க. சில பேர் இப்படி உட்காருவாங்க. அப்படின்னா என்ன, பெரிய ஆளு என்று காட்டுறதுக்காக வேண்டி நெஞ்ச தள்ளி உட்காருவாங்க. சில பேர் சபையில அவர்தான் பெரிய ஆளுந்தா கொஞ்சம் இப்படி சாஞ்சி போட்டு அப்படியே உட்காருவாங்க. பின்னால சாயத்துக்கு ஒன்றும் இல்லாட்டியும் நான் கொஞ்சம் பெரிய ஆளா காட்டணும் என்றதுக்காக வேண்டி அப்படி உட்காருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க சபையின் தலைவர், சிறந்தவர், அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்ல. சஹாபிகள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தா தலையை தூக்கி பார்க்க மாட்டாங்க. அவர்களுடைய தலைகளின் மீதெல்லாம்
ஒரு பறவை இருந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படி தலைய கீழே போட்டு, அதாவது தலையில பறவை இருந்தாண்டா அசைச்சிட்டா பறவை பறந்துடும் இல்லையா? அப்ப எப்படி இருக்கணும்? தலை அசைக்காம அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கணும். அப்படி மரியாதையாக இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்குரிய இருப்ப உட்கார மாட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே உள்ள பாடம். நாங்க எவ்வளவுதான் பெரியவர்களாக இருந்தாலும் பெருமைக்குரிய இருப்பு நம்ம இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்காரும் போது எப்படி உட்காருவாங்கன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பயபக்தியுள்ளவர், ஒரு பயம் உள்ளவர், ஒரு அச்சம் உள்ளவர் எப்படி உட்காருவார்களோ அவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் என்று கைலா பின்த் மஹ்ரமா என்ற பெண்மணி சொல்லி தருகிறார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்காரும் போது எப்படி உட்காருவாங்க? ஒரு பயபக்தி உள்ளவர், ஒரு அச்சம் உள்ளவர் எப்படி உட்காருவார்களோ அப்படி உட்காருவாங்க. சரி, இப்ப இன்றைக்கு நாங்க உட்கார்றதுல பல விதம் இருக்குது. சரியா? இந்த பல விதங்கள்ல இன்னைக்கு நாங்க எப்படி உட்காரு? சம்மானம் கொட்டி உட்காருவோம், நடு அத்தஹியாத்துடைய இருப்ப சில டைம்ல இருப்போம், அதே நேரத்துல கடைசி அத்தஹியாத்துடைய இருப்ப அதையும் இருப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி எல்லாம் உட்காருவாங்க தெரியுமா? இந்த நடு அத்தஹியாத்துடைய இருப்பு இருக்குது, அதையும் உட்காருவாங்க. கடைசி அத்தஹியாத்துடைய இருப்பு இருக்குது, அதையும் உட்காருவாங்க. ஆனா நாங்க, நீங்க எல்லாருமே கூடுதலா உட்கார சம்மானம் கொட்டி உட்காரு. இத ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு கேள்வி வந்தால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சந்தோஷமா எல்லாருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் சம்மானம் கொட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சம்மானம் கொட்டி உட்கார்ந்தா தான் கொஞ்சம் நல்ல ராஹத்தா இருக்கும் இல்லையா? நமக்கு அது ஒரு வளமை. சரி, இன்னும் ஒரு விதம் இருக்குது. எப்படின்னு கேட்டால், நம்ம இப்படி உட்காருவோம், ஒரு கால மடக்கி அடுத்த கால நட்டி வச்சு உட்கார்றது, இப்படி ஒரு இருப்பிக்குது. இது பழைய காலத்துல நாங்க நிறைய உட்கார்ந்துக்கிறோம். இப்படி சாப்பிடும் போது இப்படித்தான் உட்காரணும்னு சொல்லுவாங்க. இப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் வயிறுகள் போட்டதுனால கொஞ்சம் உட்கார கஷ்டமா இருக்கும் இல்லையா? இந்த இடது கால பணியை வச்சு வலது கால இப்படி நட்டி உட்கார்றது. இப்படி உட்காரும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, சாப்பிடும் போது கூடுதலா அப்படித்தான் உட்காருவாங்களாம். உண்மையிலே அப்படி உட்கார்ந்தா கொஞ்சம் தான் தின்னேலும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு உடம்புடைய ஆரோக்கியம் என்ன என்று சொல்லும் போது சொன்னாங்க, சாப்பிடும் போது 3 விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும். ஒன்று என்னன்னு சொன்னா, வயிற்ற 3ஆ பிரிக்கணும். அது எப்படிங்க பிரிக்கிறது? டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் ஒவ்வொரு டைமும் சாப்பிடும் போது? இல்ல, அதை நாங்க கெஸ் பண்ணிக்கொள்ளணும். எப்படி தெரியுமா? 3ஆ பிரிச்சு 3ல் ஒரு பகுதி சாப்பாட்டுக்கு, மீதி 3ல் ஒரு பகுதி தண்ணிக்கு, மீதி 3ல் ஒரு பகுதி சுவாசிக்கிறதுக்கு. சாப்பாட்டே ஃபுல்லா போட்டு நிறைச்சிட்டா தண்ணி எங்க போறது, காப்பி எங்க போறது? அதனாலதான் மனுஷனுக்கு இன்றைக்கு நோய் கூட. ஆனா இந்த முறையை நீங்க கையாண்டா, சொல்ற நானும் கேட்கிற நீங்க எல்லாரும் தான், இந்த முறையை நாம கையாண்டால் சாப்பாட்டில் ஒரு கொண்டோலை எங்களுக்கு கொண்டு வந்து கொள்ளலாம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்கார்றதுல சாப்பிடும் போது அதிகமாக அப்படியே வருது, அதிகமாக நான் முன்னால சொன்னது இடது கால அப்படியே படுக்க வச்சு வலது கால நட்டி உட்காருவாங்க. ரேடியோல கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது எப்படி சொல்லி காட்டினாங்களோ எங்களுக்கு தெரியாது என்று ரொம்ப யோசிக்க வேணும். உங்களோட உம்மா மாறு அப்பா மாறு அந்த காலத்துல இதைத்தான் உட்கார சொல்லு, தின்னும்போது இப்படி உட்காரு, தின்னும்போது இப்படி உட்காரு அப்படின்னு. அது நல்ல முறை. இதை பார்க்கும் போதுதான் விளங்குது, அது பழைய காலத்துல அப்ப சொல்லி தந்தே கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு விளங்கு. அது பழைய காலத்துல சொல்லி தந்த கதைகள் அல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த முறை. சரி, வேற என்ன முறை இருக்குது? இப்ப நான் சொல்லிட்டேன், சம்மானம் கொட்டி உட்கார்றது, நடு இருப்பு, நடு அத்தையாத்து, கடைசி அத்தையாத்து. இன்னும் ஒன்று சொன்னேன், சாப்பிடும் போது இடது கால கீழே போட்டு வலது கால நட்டி உட்காரு. இன்னும் ஒன்று இருக்குது, இந்த முறை எங்கள்கிட்ட இல்ல. இப்ப எப்படின்னு கேட்டா, நான் ஜுப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்படி உட்காரு, எங்களுக்கும் கஷ்டம். இப்படி உட்காருறது, அதாவது பித்தட்ட தரையில வச்சு கால் 2ஐ நட்டி இந்த தொடைகள் 2 வயிற்றோட சேர்த்துக் கொள்றது. இது கொஞ்சம் மெலிஞ்ச ஆட்களா இருந்தா ரொம்ப வசதி. இப்படி வச்சாச்சுன்னா இப்படி வைங்க, இப்படி வச்சு கையால என்ன செய்யணும் என்றால் இது இப்படி பிடிச்சு கொள்ளணும். பிடிச்சா நல்லா ஆடி ஆடி இருக்கலாம் இப்படி. அது மட்டும் இல்லாம சில டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு சஹாபியை கூப்பிடுவாங்க, இங்க வாங்க அப்படின்னு. நான் இப்படி உட்கார்ந்து கொள்றேன்,
என்ன அப்படியே கட்டி விடுங்க அப்படின்னுவாங்க. ஒரு தலப்பா ஒன்று எடுத்து அப்படியே கட்டி விடுவாங்க. அப்படி செஞ்சு பாருங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதானே, நாங்களும் செஞ்சு பார்ப்போம் ஒரு நாளைக்கு. இப்படி இப்படி உட்கார்ந்து இப்படி வச்சு கைய வச்சாலே இப்படி இருக்கு, ஃபுல்லா கட்டி விட்டு பாருங்க, நல்லா ஆடி ஆடி இருக்கலாம். இந்த இருப்ப ஜும்மா நாள் இருக்கக்கூடாது. இந்த இருப்ப ஜும்மா நாள்ல இருக்கக்கூடாது. நல்லா தூக்கம் வரும். ஜும்மா நாள் தூங்குறதுக்கு போற நாள் அல்ல, ஜும்மா நாள் போறதுக்கு பள்ளியில ஹத்தீப்ல ஹுத்பாவை கேட்கிறதுக்கு. அதனால ஃபிக்ஹுடைய கிதாபுகள் எழுதுவாங்க, இந்த இருப்ப ஜும்மா நாள்ல இருக்கக்கூடாது. பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப இது ஒரு நல்ல ராகத்தான ஒரு இருப்பு அது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில டைம்ல கைய இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வச்சு உட்காருவாங்க. சில டைம்ல ஒரு சஹாபியை போட்டு இந்த நான் கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் கட்டி விடுங்களேன் ஒரு புடவை எடுத்து செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுதானே, செஞ்சு ஒரு நாளைக்கு அப்படி உட்கார்ந்து பாருங்க, எவ்வளவு ராகத்தா இருக்கும். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு இருந்தாங்க. இப்ப அப்படி விட்டு இங்க கட்டி விட்டாங்க, எந்த பயண கேட்காம நீங்க தூங்கிட்டா, அதனால இங்க வானம் வீட்டுகள் போய் இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு முறையை செஞ்சு பாருங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியான முறைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி, இன்னொரு ஹதீஸ பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மானம் கொட்டி உட்கார்ந்தாங்க, அத்தஹியாத்து இருப்புல உட்கார்ந்தாங்க, காலை நட்டி உட்கார்ந்தாங்க. இஹ்திபாவுடைய இருப்பு, நான் இப்ப சொன்ன இருப்பு, அந்த இருப்பையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார். அதே போல அதே ஹதீஸ்ல இந்த ஷமாயிலு திர்மிதியில பதியப்பட்டிருக்கிறது கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அப்பாத் இப்னு தமீம் என்ற ஒரு சஹாபி சொல்றார். யார் அவங்க சாட்சாவை தொட்டு அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை அவங்க பள்ளிக்கு வந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில அப்படியே மல்லாக்க படுத்துக் கொண்டிருந்தார். மல்லாக்கப்படுத்தோம். சில டைம்ல நாங்க லொஹர அசர தொழுவிட்டு ஒத்தருமே இல்ல, சும்மா வேலை கொண்டு மீக்குது, கொஞ்ச நேரம் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு இருப்போம்டா, கொஞ்சம் அப்படியே சாஞ்சி கொண்டு அதுக்காக மொத்தமா படுத்துறது இல்ல, அடவான வேலையில பார்க்கணும் இல்லையா, அவன் என்ன செய்யற கொஞ்சம் சாஞ்சி கொள்வோம் அப்படின்னு சாஞ்சி. இப்ப இந்த சஹாபி வாராங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மல்லாக்க படுத்து கொண்டு இருந்தாங்க. இடது காலுக்கு மேலால் வலது கால அப்படியே வச்சுக்கொண்டு, சும்மா யோசிச்சு பாருங்க. நான் சும்மா இதை பார்த்த பிறகு நான் சும்மா படுத்து பார்த்தேன். எப்படின்னா மல்லாக்கப்படுத்து நேர காலை நீட்டி கொண்டு இருந்தா கொஞ்சம் சுகம் கம்ஃபர்டபிள் போகாத மாதிரி. சரியா? இதை நீங்க செஞ்சு பாருங்க. மல்லாக்க படுத்து இடது காலுக்கு மேல இந்த வலது காலை இப்படி லொக் பண்ணி பாருங்க, அது ஒரு சுகமா இருக்கும். மனுஷன் அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சுக்கிற இதுக்கு தானே, அதுக்காக எந்த நேரம் சுகத்தை தேடுறதல்ல, படுக்கிற டைம்ல ராஹத்தா படுக்கணும். அப்ப பள்ளியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க, நான் பார்க்கிறேன் ரஅய்து நபிய அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க. எப்படி தெரியுமா? மல்லாக்க படுத்து இடது காலுக்கு மேலால் தங்களுடைய வலது காலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைக்கக்கூடியவர்களாக கண்டார்கள் என்று யாரு சொல்றாங்க? சஹாபி அப்பாத் இப்னு தமீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய சாட்சாவை தொட்டும் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தது, அதே நேரத்தில் பள்ளிவாசல், அதே பாடத்தில் எழுதுறார், பள்ளிவாசலில கொஞ்சம் படுக்கும் போது எப்படி படுத்தாங்க என்ற தகவலையும் நாங்க பார்த்தோம். சரி, இன்னும் ஒரு தகவல் இருக்கு, அது அடுத்த பாடம். பாபு மா ஜா ஃபி துகாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சாயிறது எவ்வாறு. இப்ப நாங்க எல்லாருமே ஜாவியால இப்படி சாஞ்சு உட்காரும், கொஞ்சம் இடம் ஒன்று சாயிரத்து இடம் ஒன்று கிடைச்சா நல்லம் அப்படின்னு நாங்க இடம் ஒன்று கிடைச்சா சாயம், அதுல தப்பு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க எங்க போனாலும். ஒரு தடவை சொல்றாங்க, ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வை கண்டேன், முத்தகிஅன் அலா விசாதத்தின் அலா யசாரிஹி, இடது பக்கம் ஒரு நல்ல தலவாணியை வச்சு அப்படியே சாஞ்சி கொண்டிருந்தாங்க. இப்படி அதுவும் ஒரு முறைதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அப்படியே தலவாணியில, இப்ப அந்த தலவாணியில சாயிறது என்ற முறை இல்ல. இப்ப புதிய புதிய ஹோட்டல்களை திறந்து கொண்டு சைட்ல தலவாணி வச்சுக்கிறாங்க, சாஞ்சி கொண்டு தின்றதுக்கு. இப்ப அப்படி முறை, அதுக்கு சொல்ல மஜ்லிஸா. மஜ்லிஸ்ண்டா இவ்வளவு காலம் நாங்க ஓதுறது தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப சாப்பாட்டுக்கு ஹோட்டல்கள்ல ஸ்பெஷல் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. நாங்களும் பார்த்து குர்ஆன் ஓதுறது பார்த்தா தின்றதுக்கு. அப்படித்தானே, சாப்பாட்டை தான் மனுஷன் தேடி திரிகிறார். எங்க ஸ்பெஷல் சாப்பாடு ஒன்றிக்கிறேன்னா இன்னும் போகலையா, லைஃப்ல பாதியை நீ மிஸ் பண்ணிட்ட, பெரிய ஒரு விஷயம். காபத்துல்லா போற மாதிரி நினைக்கிறேன், திங்க போறது. யாரும் அப்படித்தான் இருக்கிற பிசினஸ்ல கூடுதலா உள்ள தின்றதுதான்.
மனுஷன் திண்டு திண்டு சோம்பேறி ஆயிட்டார், உற்சாகம் இல்லாதவனா மாறிட்டார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஒரு தலவாணியை வச்சு அப்படியே சாஞ்சு கொள்வாங்க. இப்படி சாஞ்சு கொள்வாங்க. சாஞ்சு கொள்றா தின்பதற்காக சஹாபிகளோட கதைத்துக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் ராகத்துக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாயக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அன ஃபலா ஆகுலு முத்தகியா, நான் சாஞ்சி கொண்டு மட்டும் நான் தின்ன மாட்டேன் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாஞ்சி கொண்டு தின்னக்கூடாது, இது நாங்க விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம். சாஞ்சி கொண்டு, அது நான் நினைக்கிறேன் மருத்துவ ரீதியாக நீங்க கேட்டா கூட டாக்டர்மாரு கண்டிப்பா சொல்லுவாங்க, அதுல மனுஷனுக்கு ஆரோக்கியம் இல்ல, சாஞ்சி கொண்டு நாம தின்னக்கூடாது. ஏண்டா முதலாவது விஷயம் என்ன, திண்டத்தோட படுக்க கூடாது. மனுஷன் திண்டத்தோட படுத்துடக்கூடாது. சாஞ்சிட்டு திண்டுட்டான்னா அடுத்து தலைக்கு மட்டும்தான் ஒன்று தேவை, அதை வச்சுட்டு அப்படியே படுத்துருவார். அப்ப மனுஷன் இன்னும் நோயாளியாக மாறிடுவார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொல்றாங்க, நான் ஒரு காலமும் சாய்ந்த நிலைமையில் நான் சாப்பிட மாட்டேன். சரி, இன்னும் ஒன்று ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு அவர் மேல கொஞ்சம் சாஞ்சி கொண்டிருக்கிறது, இது நல்லமா? ஒரு கேள்வி வரும் தானே. ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறார், அவர் மேல கொஞ்சம் சாஞ்சி கொள்றது, இது நல்லமா? அதையும் ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபியுடைய தோல் பகுதியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சாஞ்சி கொண்டு, இது எல்லாரும் மேலும் சாய முடியாது. ஒரு பெரிய மனுஷர் ஒரு மௌலவி வந்து கொஞ்சம் விரிங்களை கொஞ்சம் சாஞ்சிட்டு வரத்தோட மேல வரத நல்லா இருக்குமா? அது சும்மா ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கமான ஆளு, அவர் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது மனிதனை இறக்கம் என்ற அடிப்படையில ஒரு மனுஷன் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் மேல சாய்றதுல எந்த தப்பும் கிடையாது. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சாஞ்சி இருக்கிறார். சரி, இன்னும் ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சது மட்டுமல்ல, சில கட்டங்கள்ல தேவை வந்தால் சில சஹாபிகள மடியில படுத்து வைக்கிறாங்க தலையை வச்சு. நாங்க எல்லாரும் படிச்சு வைக்கிறோமா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்களோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அந்த புனிதமான பயணம் அது. உலகத்துல நீங்க எந்த அமலுக்கும் கிடைக்காத ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுத்த ஒரே அமல் ஹிஜ்ரத் மட்டும்தான். அந்த ஹிஜ்ரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவங்களுக்கு கிடைச்ச நன்மை மாதிரி உலகத்துல யாருக்கும் கிடைக்கல. ஹிஜ்ரத் எல்லாரும் போனாங்க தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட போனதிக்கிறே அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எதிலே மடஞ்சு விளையலாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அப்படியான ஒரு பிரயாணத்தை தான் ரசூலுல்லாஹ் போறாங்க. அதனாலதான் சொல்லப்படுது, உலகத்துல வாழ்ந்த நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அடுத்து சிறந்த மனிதர் உலகத்துல யாரா இருந்தாலும் கேட்டு பாருங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்கு உலகத்துல அவுலியாக்கள் என்று நாங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அலா இன்னா அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். உலகத்துல இறைநேசர்கள் என்று இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, அவங்களுக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாதுன்னு சொல்லும். உலகத்துல எந்த அவுலியாக்களாக இருந்தாலும் அந்த அவுலியாக்கள் எல்லாருடைய தலைவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபிகள் என்ன எந்த அவுலியாக்கள் கேட்டாலும், எந்த மஷாயிகுமார்கள், எந்த அறிஞர்கள்ட்ட கேட்டாலும் நம்பர் 1 என்ன, சஹாபிகள் எல்லாருமே இறைநேசர்கள் தான். அப்ப இந்த இறைநேசர்களுடைய மிகச்சிறந்த தலைவர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அவங்களுக்கு அந்த ஹிஜ்ரத்துடைய டைம்ல கிடைச்ச நன்மை இருக்குது, அது மாதிரி பெரிய ஒரு நன்மை கிடையாது. அதனாலதான் அந்த ஹிஜ்ரத்தை போகும்போது எப்படி தெரியுமா போனாங்க, கொஞ்ச நேரம் முன்னால போனாங்க, கொஞ்ச நேரம் சைடால போறாங்க, வலது சைடால, கொஞ்ச நேரம் இடது சைடால, கொஞ்ச நேரம் பின்னால. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூபக்கரே ஒன்று முன்னால வாங்க, இல்லாட்டி வலதுல வாங்க, அல்லது இடதுல வாங்க, அல்லது பின்னால வாங்க, இது என்னங்க சுத்தி சுத்தி வாரீங்க? சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த நன்மை இந்த பாக்கியம் கிடைச்சத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும். அப்ப நான் கொஞ்சம் முன்னால் ஓடுவேன், யாருக்குமே கிடைக்காத சான்ஸ், அப்படி நான் கொஞ்சம் முன்னால் ஓடுவேன். வலது பக்கமோ இடது பக்கமோ பின்னாலேயோ உங்களை யாராவது தாக்கிடுவாங்க என்று நினைக்கும் போது நான் சுத்தி சுத்தி வாரேன் யா ரசூலல்லாஹ். இடையில ஒரு இடத்துக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இடத்துக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சரியான பசி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவங்களுக்கும் பசி. ரெண்டு பேருமே நடந்துதான் போனா, ரெண்டு பேருமே தின்றது குடிக்கிறது கொண்டுமே இல்ல. அப்ப உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா
அவங்கள்ட்ட பால் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என் ஆடெல்லாம் பால் கறக்கிற மாதிரியே இல்லைங்க, அது அவ்வளோ மெலிஞ்சு போய்தான் இருக்குது, ஆட்டை மட்டும்தாங்க பாலை நாங்க கறந்து கொள்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெலிந்த ஒரு ஆடு, அதுல பாலே வர்றதில்லை. அத பால் மடியில கைய வச்சாங்க, பால் கறந்து கொண்டே இருக்கிறாங்க. உம்மு மாபத் ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க, இது ஏண்டா ஆடா, எங்கிருந்து பால் வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்டை தந்த குடும்பத்துக்கும் பாலை கொடுத்தாங்க. அப்பதான் அவங்க விளங்கி கொண்டாங்க, இவங்க ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இதுல ஒரு செய்தி என்ன தெரியுமா நான் சொல்ல வாரது? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எங்க உம்மா மாதிரி சொல்லுவாங்க, என் புள்ள குடிச்சா நான் குடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவா. இத தாய் சொல்லுவா. ஏன்னா தாய்க்கு அந்த 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 தன்மை இருக்குது. தாய் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன தெரியுமா? புள்ள நான் பசித்திருந்தாலும் புள்ளை கொடுக்கணும் பண்றது. கணவன் மனைவி சொல்லிக் கொள்றது பெரும்பாலும் அதுல பொய்கள் இருக்க சான்ஸ் இருக்குது. மனைவியை பார்த்து நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி என்று சொல்றதும், அல்லது மனைவி கணவனை பார்த்து நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி என்று சொல்றது, அதுல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குமென்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுல உண்மை இருக்கு. ஒரு தாய் சொல்லக்கூடியது, இதை நாங்க காதுல கேட்டு இருக்கிறோம், அன்புதான் உணரப்பட்டது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாலை கொண்டு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் அப்படியே குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பக்கத்துல இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க குடிக்கவே இல்லைங்க. இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க குடிக்க வயிறு நிரம்ப நிரம்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள இருக்கிறது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இப்ப அதுல ரொம்ப நீளமா நாம் போகல. அப்ப அந்த சௌரு குகை கிட்ட வந்து அதுல பாருங்க, சுபஹானல்லாஹ், எவ்வளவு ரசூலுல்லாஹ் மீது இரக்கம்னு பாருங்க. நாங்க விளங்கி கொள்ளணும், இபாதத்தை நாங்க எவ்வளவு செஞ்சாலும் செய்யணும், நாங்க கட்டாயம் செய்யணும். எவ்வளவு செஞ்சாலும் எங்கட சொல்லோ, எங்கட செயலோ, எங்கட அங்கீகாரமோ, எங்கட சைக்கினையிலோ கூட நினைச்சுக்கோங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அசிங்கப்படுத்தும் ஒரு சொல், ஒரு செயல், ஒரு அங்கீகாரம், ஒரு அசைவு வந்தாலும் நல்லா விளங்கிக்கோங்க, சொருக்கம் கிடைக்கும் மட்டும் நினைச்சிடாதீங்க. சொருக்கம் நமக்கு கிடைக்கும் என்று நினைச்சிடாதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களை நாம அசிங்கப்படுத்திட்டா அதுக்கப்புறம் நாங்க என்ன செஞ்சு வேற இல்ல. சஹாபிகளுக்கெல்லாம் குர்ஆன்ல சொல்றான், எப்படி தெரியுமா? சஹாபிகளே, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால வந்தால் லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சத்தத்துக்கு மேல உங்களோட சத்தத்தை உயர்த்திடாதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது நீங்க சைலண்டா தான் பேசணும். ஒரு தடவை உங்களோட சத்தம் உயர்ந்துட்டா இவ்வளவு காலம் நீங்க செஞ்ச அமலெல்லாம் அழிஞ்சு போயிடும். குர்ஆன் சொல்லுது. யாரை பார்த்து சொல்லுது? சஹாபிகளை பார்த்து. என்னங்க நான் தப்பு பண்ணுவேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒண்ணும் தப்பு பண்ணல, நீங்க கொஞ்சம் சத்தத்தை தூக்கிட்டீங்க, அதனால உங்க அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். சரி, இப்ப பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் நடந்து 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 இன்னைக்கு மக்காவுக்கு போனா பவுர் வரைக்கும் ஏசி பஸ்ல நாங்க போறோம். ஏசி பஸ்ல போய் கீழே உட்கார்ந்துட்டு வழிகாட்டி சொல்லுவார், மேலதான் சவுருக்கு வைக்க போறவங்க போகலாம், போறவங்களா அடிக்கிற வெயிலும் இதுல என்னங்க மேல ஏற முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அபூபக்கர் எல்லாரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாய் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, உங்களை என் கழுத்துல சுமந்து கொண்டு மேல ஏறட்டுமா? சரி, மேல போறாங்க, எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. நான் முக்கியமான ஒரு தகவலைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாரு. உள்ள போய் அபூபக்கர் சித்திக் மிஷ்காத்துல ஹதீஸ் வரும் பாருங்க, உள்ள போய் அபூபக்கர் சித்திக் எல்லாம் உட்கார்ந்து கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மடியில படுத்து கொண்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு விஷயம், இதுல முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். படுக்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு ஓட்டையில காலை வச்சு கொண்டிருந்தாங்க. கருநாகம் வந்து பாலைவனத்தின் கருநாகம் ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு காலை தீண்டியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே இருந்தாங்க. கடுமையான வருத்தம், விஷம் ஏறுது உள்ள, வருத்தம் 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 தாங்கிக் கொள்ள முடியல. காலை அசைக்காம அப்படியே இருந்தாங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட தூக்கம் கெட்டு போயிரும். இதுல கவனிக்கணும் என்னன்னு கேட்டா, சில பேர் கேட்பாங்க, சஹாபிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களுக்காக வேண்டி அவங்களுக்காக வேண்டி உயிரை கொடுத்தாங்கன்னா, ஆமா சஹாபிகள் உயிரை கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி உயிரை கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கத்துக்காக உயிரை கொடுத்தாங்க. இப்ப என் உயிர் போகும், விஷம் ஏறுது, உயிர் போகும், கால அசைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம் எனக்கு பெருசு. இது நான் யோசிக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகள் இவ்வாறு தான் இருந்தார்கள்.
ஈமானை சுவைக்க ஆசைப்படும் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். அதனாலதான் அவர் பெரிய ஆளு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் அவர் ஈமான்ல உயர்ந்தவர். என்ன செஞ்சாங்க? கால அசைக்கல, அசைச்சா என்ற ரசூல்ல தூக்கம் கெட்டு போயிரும். அப்ப என் உயிர் என் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தூக்கம் இருக்குது, அது என் உயிரை விட பெருசு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. அப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வந்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க, தலவாணியில சாஞ்சி உட்கார்ந்தாங்க. சஹாபிகளுடைய மடியில படுத்து இருக்கிறாங்களா தலையை வச்சு, அதுக்காக வேண்டி ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு கொஞ்சம் வாங்கல உன மடியில படுத்துக்கொள்ள, அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதே இல்ல. இப்படி செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட மடியில தலையை வச்சு படுத்து இருக்கிறாங்க. சரி, அதே நேரத்துல மனைவிமார் இருக்கிறாங்கல்ல, மனைவிமார்கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், மடியில படுக்கிறது அது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அந்யோன்ய வாழ்க்கைக்கு அது மிச்சம் நல்லது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தடவை என் மடியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வைத்து படுத்தார்கள். அதிலே ஒரு காவலிக்கு என்ன தெரியுமா, அதுவும் வெளியில தான் படுத்து கொண்டிருந்தாங்க. இரவு நேரத்துல வெளியில படுத்து கொண்டிருந்தா வானம் எல்லாம் அப்படியே நட்சத்திரமா மின்னி கொண்டு இருக்குது. ஆயிஷா நாயுட மடியில ரசூலுல்லாஹ் படுத்து அப்படியே ஆயிஷா நாயோட கதைச்சு கொண்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆளு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டா எங்கெல்லாம் பொண்டாட்டிய பார்க்கவே நேரம் இல்ல, உலகமே அவங்களோட கையில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா மனைவிட மடியில உட்கார்ந்து படுத்து கொண்டு தலையை வச்சு படுத்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்களாம். இதெல்லாம் நாங்க எனக்கு என்ன பிஸியா இருந்தாலும் மனைவிக்குரிய ஹக்க அவன் நிறைவேற்றணும், இல்லைன்னா கல்யாணம் முடிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யத்தஸவ்வஜ், எவனுக்கு பாத்திகோ அவன் தான் கல்யாணம் முடிக்கணும். ஆசை இருக்கணும், பணம் இருக்கணும், உடம்புல சக்தி இருக்கணும், பொண்டாட்டியோட வாழ்றது மூல டைம் இருக்கணும் அவனுக்கு. அதெல்லாம் டைம் இல்ல, அப்ப நீங்க கல்யாணம் முடிச்ச. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, ஆயிஷா நாயுட மடியில தலை வச்சு அப்படி படுத்தோன்னு வானத்துல நிறைய நட்சத்திரம் பார்த்தாங்க. பார்த்து சொன்னாங்க, ஆயிஷாவே எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது, நிறைய இருக்குது யார சொல்லலாம், கவுண்ட்ல வர முடியுமா, எண்ணிக்கையில கொண்டு முடியாது. சொன்னாங்க, இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அமல்கள். இவ்வளவு அமல்களா? அம்மா, அப்ப இந்த வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன அமல் செஞ்சான், அவங்கட நன்மையும் கொஞ்சம் சொல்லுங்களே. சொன்னாங்க, இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே உங்களோட வாப்பா என்ற நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த எல்லா நன்மையும் என்னோட வந்த ஒரு ஹிஜ்ரத்தில் அல்லாஹ் கொடுத்தான். இதுல என்னோட வந்த ஒரு ஹிஜ்ரத், அதில் அல்லாஹ் தஆலா அவ்வளோ நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவங்களோட மடியில தலையை வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, படுத்து இருக்கிறாங்க. நாங்க விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க இன்றைய நாள் நான் நினைக்கிறேன், ஆரம்பத்திலே இருந்து உங்களுக்கு நான் இந்த தலைப்பு ரெண்டு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷங்கள் இந்த தலைப்பு எடுபடல, ஆனாலும் இன்றைக்கு சொல்லணும் என்று நான் நினைச்சேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த விதம், சாய்ந்த விதம், படுத்த விதம். படுக்கிறன்னா தூக்கம் என்று தனிப்பாடம் ஒன்று இருக்குது. பாபு ஜாபம் ஆஜாபி நௌமி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தூக்கம் என்று தனியான ஒரு பாடம் உண்டு. அதல்ல இது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில டைம்ல சும்மா மல்லாக்கப்படுத்தா எப்படி இருப்பாங்க என்பதையும், சில கட்டங்கள்ல சஹாபிகளோட மடியில தேவைப்படும் போது படுத்திருக்கிறாங்க. மனைவியுடைய மடியிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வச்சு சாஞ்சி படுத்திருக்கிறாங்க என்ற தகவல்களையும் நாங்க இன்றைய நாள்ல பார்த்தோம். எனவே நாமும் உலகத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க செய்த முறைகள், நடந்து காட்டிய முறைகள், அதுல எங்களால எது முடியுமோ அவைகளை நாம் முடிந்த அளவு எடுத்து நடந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை மஹப்பத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருளட்டுமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, விலைகளை பொறுத்தருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நாம் பேசிய கதைத்த விடயங்கள் மூலமாக நமக்கு பிரயோஜனங்களை தந்தருள்வாயா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் காணக்கூடிய தௌஃபீகை நஸீபாக்கி தந்தருள்வாயா. இந்த சபையிலே உள்ளவர்கள் யாரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ, அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய உம்ராக்களுடைய பாக்கியத்தை நஸீபாக்கி கொடுத்தருள்வாயா.
அதே நேரத்தில் யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரா செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லை யா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. அதற்கு முன்னால் அவர்களுக்கு மௌத்து வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா. இன்னும் யாரெல்லாம் ஜியாரா செய்தார்களோ அவர்களுக்கு இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சென்று ஜியாரா செய்து அவர்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா சொர்க்க பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலை என்று பாராட்டப்பட்ட அந்த இடத்திலே சென்று உட்கார்ந்து இழ்திகாஃப் இருந்து அங்கே தொழுது இடது பக்கமாக திரும்பி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யதி யா ரசூலல்லாஹ் என்று ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் பல தடவைகள் நம் வாழ்க்கையிலே நசீபாக்கி தந்தருள்வாயா. இன்றைய நாளும் கூட யாரெல்லாம் வசித்த மனிதர்களுக்கு உணவளிக்கிறார்களோ, இன்றைய நாளில் உணவளிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயா. அவர்களுடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா. அவர்களுக்கும் எங்களுக்கும் சொர்க்கத்துடைய உணவுகளை வாஜிபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. قال حدثنا محمد بن فضيل عن سمار بن حسان عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سبحان الله وبحمده سبحان الله العظيم 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 سبحان الله وبحمده سبحان الله العظيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آل أصحاب سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم وأفضل اللهم به علينا خلع القول بالكريم وأحينا مستمسكين بطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن استوجب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورغبته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولا حلته في جميع أحواله عين الرعاية. وأن تشرفنا فيه في الدارين بالطاعة واتباع سنته واغتناء من زيارته. وأن تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. ولا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. اللهم ارحم أستاذنا بفضلك يا كريم وأفضل اللهم علينا من بركاته وأسراره وعلومه يا أرحم الراحمين. آمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات مولانا رب العالمين. فأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين
بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.